மஜூசிகள் தான் இந்த ஷியாக்கள். இன்றைய ரவாஃபிதுகள், இன்றைய இந்த இமாமிகள், இந்த இஸ்னா அஷரிகள் எல்லாம் சந்தேகம் இல்லாத மஜூசிகள். இவங்க இந்த நாட்டில் பெரிசா ஊடுருவிட்டாங்க. பெரிசா நீங்க எடுத்து பாருங்க, தெற்குல இருந்து கிழக்கு வரைக்கும், அங்கால வடக்குல யாழ்ப்பாணத்தில் ஒரு பெரிய மஸ்ஜிதை கட்டி முழுமையா எல்லா பெசிலிட்டிஸோட வச்சிருக்கு. எல்லா தாவாவும் அங்க நடக்குது. மட்டக்களப்புல இத்திஹாது முஹிப்பி ஆலில் பைத் என்று நடக்குது. ஓட்டமாவடியில, மீராவடியில அம்போல் உதாவும் ஐசிசியும் இஸ்லாமிக் கல்ச்சரல் சென்டர். அங்கால மாத்தரைக்கு போன மிலேனியம் பவுண்டேஷன், இங்கால கொழும்புக்கு வந்த ஹாஷிமியா பவுண்டேஷன், மர்கசுல் இமாம் ஜாபர் சாதிக் அல் ஹசனியத்து சக்கலைன், அடுத்தது முஸ்தபா யூனிவர்சிட்டி கொழும்புல. அங்கால கண்டிக்கு போனால் ஹசனியத்து சக்கலைன். இப்படி அதெல்லாம வேற வேற உதவி செய்யும் நிறுவனங்களா, ஜஹரா, அஸ்ஹரியா, அடுத்தது ஜாஹிரா என்ற பேர்ல அண்டையிலிருந்து ஆதி காலத்திலிருந்து இந்த நாட்டில் இதெல்லாம் இயங்கி வருதோ அவைகள் எல்லாத்தோடையும் சம்பந்தம் வச்சிருக்கு. அந்த ரோட்ல வரப்பாங்க. அதெல்லாம் ஒவ்வொரு மாசமும் 2 இதழ்கள் வெளியாகுது. அஹ்லுல் பைத் என்ற பேர்லையும், தூது என்ற பேர்லையும். அது 3 பாசையிலே வருது. த மெசேஜ் என்ற பேர்ல இங்கிலீஷ்ல வருது. இது ஃப்ரீ இஷ்யூ நடக்குது ஸ்கூல்களுக்கு. யார் அப்ளிகேஷன் பண்ணினாலும் சும்மா வரும். அடுத்தது அதெல்லாம கிட்டத்தட்ட 80 சொச்சம் தமிழால் எழுதப்பட்ட ஆக்கங்கள் இந்த நாட்டில், தமிழ்நாட்டில இருந்து வந்ததும் இந்த நாட்டில் எழுதினது சேர்த்து. அதெல்லாம ரேடியோ சிலோன்ல முஸ்லிம் நிகழ்ச்சியில இடம்பெடுத்துதான். ஐயமும் தெளிவும் வாழ்வும் பண்பாடும், என்ன அழகான தலைப்பு எல்லாம் வந்துட்டு. இப்படியாக நாட்டுக்குள்ளால நுழைஞ்சி மதரசாக்களுக்கு மத்தியில போட்டிகள் வைக்கிறான். என்ன நோக்கம் தெரியுமா? 1000 பேருக்கு போட்டி வச்சு, 1000 பேருக்கு குர்ஆன் போட்டி நடத்தி 1 கோடி ரூபாய் செலவழிச்சு 10 பேரை தண்ட ஸ்காலர்ஷிப் கொடுத்து தண்ட ஒரு மதரசாக்கு இல்லண்டா ஒரு யூனிவர்சிட்டிக்கு எடுத்துட்டா அவனுக்கு போகும். 1000 பேருக்கு போட்டி வச்சு 1 கோடி ரூபாய் செலவழிச்சு எவ்வளவு ஜாகத்? 10 பேருக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்து தண்ட எடுத்துக்கு எடுக்க ஒன்று ஈரான்ல இல்லாட்டி நாட்டு மேல் படிப்புக்கா ஸ்காலர்ஷிப் என்று மேல் எடுக்க. இப்படியான பலவிதமான சதி முயற்சிகள். அதோட சேர்த்து எங்கட சுன்னி உலமாக்கள் நிறைய தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்க கவுண்டிங் பண்ணின வகையில 31 பேர் இந்த நாட்டில் பசுந்தா அவங்களோட இருக்கிறோம். நீங்க கேப்பீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? நான் ஒரு சம்பவத்தை சொல்றேன். ஒரே ஒரு சம்பவம். ஒரு ஊர்ல முக்கியமான ஒரு மாஸ்டர், அவர் என்ன செஞ்சாருன்னா ஈரான் எம்பசி கால் பண்ண முடிச்சு கொள்றேன். ஒரு 5 நிமிஷம். ஈரான் எம்பசி கால் பண்ணி கேட்டா, நான் உங்களோட புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டேன், இப்படி இப்படி நீங்க புக்ஸ் எல்லாத்தையும் பேர் சொல்லி மிச்சம் வரவே பேசிக்கொண்டு அவர் சொன்னார், எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியோடு தாங்க, ஒரு ஆலிமொண்ட காட்டிட்டாங்க, நாங்க இந்த தொடர்ந்து இதை படிச்சு முன்னேறோம். அப்ப இவர் நினைச்சார் கொழும்புல இல்லாட்டி எங்கேயாவது ஓட்டமோ வழியில ஒருத்தர் நம்பர் தருவார், வழிகாட்டுவார். அவர் சொன்னார், ஒவ்வொரு ஊர்ல இவர் தென் மாகாணத்தை சேர்ந்த எங்க இயக்கமான. அப்ப சொன்னார், உங்களோட ஊர்ல இன்னும் ஆளும் இருக்கிறாரே, அவர்கிட்ட போய் பேசு, நாங்க போன் பண்ணி சொல்றோம், உங்களுக்கு நீங்க வருவார். இதை விட தஹ்கீக் வேணுமா? இதை விட தஹ்கீக் வேணுமா? இப்படி 31 பேர் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார். கவனமாக இருக்கும். அதனால சுற்றுலாக்கள் என்று போய் ஏமாந்துட்டு வராங்க. அப்படி ஏமாந்தவங்களுக்கு விளைவு